ஐரோப்பிய ஒன்றியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் உக்ரைன் எங்களை நீங்கள் பாதுகாத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற அந்த தகவலை ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட போய் செலன்ஸ்கி அவர்கள் சொல்லும்போது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எப்படி யோசிச்சிருப்பாங்க? பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் உக்ரைனுக்கு வேணும், இதை அமெரிக்காட்ட கேட்டு வாங்கினாங்க. பட் அமெரிக்காவும் கொடுக்க ஒத்துக்கொண்டாலும் காசு வேணும் தம்பி, காசு இல்லாமல் எதுவும் நடக்காது, எனக்கே இங்கே காசு பற்றாக்குறையாக இருக்குது, அதனால தான் நான் டேரிஃப் எல்லாம் விதித்துட்டு வந்து கொண்டு இருக்கிறேன், எனவே நீ காசை கொண்டு வா, பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை கொண்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. காசு நமக்கு யார் தருவாங்க அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் நாங்கள் கமிட் பண்ணியிருக்கோம், அதனால் இவ்வளோ ரூபாய் தாரோம், அதை வச்சு நீ ஒரு 27-30 பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. சரி, பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருந்த செலன்ஸ்கி அவர்களுக்கு இன்னொரு டவுட், ஒருவேளை இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கிடைக்க கொஞ்சம் டிலே ஆச்சுன்னா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்கிட்ட போய் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளே எனக்கு ரஷ்யா பெரிய ஒரு தாக்குதலை நடத்துவதற்கான அந்த யோசனைலாம் வந்திருப்பதாக செய்தி வந்திருக்கு, எனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தெல்லாம் என்கிட்ட தந்துருங்க, என்னை நீங்கள் பாதுகாத்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்ததற்கு சமம், ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானாவலருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குல்ல. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இதை கேட்டதிலிருந்து அப்படியே விழித்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உக்ரைனுக்குள்ள ஏகப்பட்ட நபர்கள் ஊழல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி 2 அமைச்சர்கள் அவுட்டு, அவங்களுடைய பதவியை காலி பண்ணிட்டு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லி செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டார். ஆனால் அந்த 2 அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நாங்கள் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துனீங்கல்ல, அந்த அமைப்பே ஊழல் அமைப்பு தான் அப்படின்னு சொல்கிற ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒரு சில செய்திகளாக இருந்தாலும் இதே மாதிரி 1000 செய்திகள் இருக்குது, அதில் கொஞ்சம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். COP30 உலகத்தில் பெரிய அளவில் உஷ்ணநிலை உயர்ந்துக்கிட்டே இருக்குப்பா, பூமியினுடைய உஷ்ணநிலை அட்லீஸ்ட் 1 டிகிரி செல்சியஸாவது நம்ம குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்முடைய சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய கடமை. ஆனால் நம்ம கடமையை செய்கிறதுக்கு பதிலாக ஏகப்பட்ட தேவையில்லாத விஷயங்களை செஞ்சு பூமி இன்னும் டக்குன்னு சூடாகிறதுக்கு என்னப்பா வழி இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம அதை செஞ்சிட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தடுப்பதற்காக தான் COP26 COP28 அப்படிங்கிறதெல்லாம் நடந்துச்சு. இப்போ COP30 அப்படிங்கிற ஒரு மீட்டிங் நடக்க போகுது. இந்த மீட்டிங்க்கு அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் போவாரா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைத்து விட்டது, போக மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி பாரிஸ் கிளைமேட் சேஞ்சுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்துச்சுல, அந்த கூட்டத்தையே இப்படின்னு சொல்லி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருந்தார். நீங்கள் ஏமாத்துறீங்கப்பா, எங்கள் காசெல்லாம் பிடுங்கிக்கிட்டு சில நாடுகள் மட்டும் காசை போடுறாங்க, பல நாடுகள் காசு போட மாட்டுக்காங்க, அப்படிப்பட்ட இந்த மீட்டிங்க்கெலாம் எங்களால் வர முடியாது, இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கெலாம் எங்களுடைய பணத்தை வீணாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அவர்கள் அதை தவிர்த்து விட்டார். அதே மாதிரியான ஒரு தவிர்ப்பு தான் இப்போ COP30லையும் அமெரிக்கா ஈடுபட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய சில பிரஜைகள் மட்டும், சில நபர்கள், சில தலைவர்கள் மட்டும் அங்கே பங்கு பெறுவார்கள். என்ன, ட்ரம்ப் அவர்கள் இருக்க மாட்டாருப்பா, பயப்பட வேண்டாம், ட்ரம்ப் அவர்கள் மெதுவாக நம்ம வழிக்கு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் நம்ம வழிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிற கேள்விக்கு ட்ரம்ப் அவர்களுடைய மனநிலைமை ஒரு ஸ்டேபிளாக இல்லை. அதை எப்படி நம்ம சொல்கிறோம்? H1B விசா இருக்குது பார்த்தீங்களா, H1B விசாவுக்கு என்ன சொன்னார்? எங்கள் நாட்டினுடைய வேலை எங்களுக்கு மட்டும்தான், உங்களுக்கெல்லாம் நாங்கள் தர முடியாது, உங்களுக்கெல்லாம் அந்த வேலையை கொடுத்துட்டா எங்கள் நாட்டு மக்கள் என்ன செய்வாங்க, உண்மையான அமெரிக்கர்கள் என்ன செய்வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வியை கேட்டாருங்க மனுஷன் கேட்ட கேள்வி எல்லாமே ரொம்ப பலமானதும் ரொம்ப ஆழமானமாக தான் இருந்துச்சு. அமெரிக்கர்களே கேட்டால் பொங்கி எழுந்து, ஆமாப்பா நமக்காக போராடக்கூடிய ஒரு மனுஷன் வந்துட்டாருப்பா, பாகுபலி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரிய ஒரு ஹைப்பெல்லாம் கொடுத்து வச்சுருந்தாலும் இன்றைக்கி H1B விசா அப்படின்னு சொல்கிறது எங்கள் நாட்டில் நல்ல அறிவானவர்கள், திறமையானவர்கள் ரொம்ப கம்மியாயிட்டாங்க பார்த்துக்கோங்க. வெளிநாடுகள்லேருந்து அப்படிப்பட்ட நபர்கள் வர வேண்டியதாக இருக்குது. அதனால் இந்த H1B விசாவை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டோ அப்படின்னு சொல்லி எனக்கு இப்போ தோன்றுகிறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டார். ஐயா டொனால்டு ட்ரம்ப் அவர்களே, உங்களுடைய அறிவு கண்ணை திறந்தது யாரோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரியாக்ஷனை போட்டுடலாம் அந்த இடத்துல. அப்போது H1B விசாவை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான நபர்கள், அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அது டெக்னாலஜியாக இருக்கட்டும் இல்லாட்டி வேறு ஏதாவது செக்மெண்ட்டாக இருக்கட்டும், அதில் அவங்களுடைய அர்ப்பணிப்பை கொடுக்கக்கூடிய நபர்கள். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வாழ்க்கை, அமெரிக்காவினுடைய பணம் எல்லாமே கிடைக்கிறதா இருந்தாலுமே மூளை அப்படிங்கிறது, அவங்களுடைய அறிவு அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். ஸோ அந்த அறிவை அவங்க பயன்படுத்தி அமெரிக்காவினுடைய வளர்ச்சிக்காகவும் அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியை பாதுகாப்பதற்காகவும் டெடிகேட்டராக ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய நபர்கள் தான் இந்த H1B விசாவால் உள்ளக்க போகிறவங்க, அமெரிக்காவுக்குள்ளே போகிறவங்க. அமெரிக்காலேயே செட்டில் ஆகிடலாம், அமெரிக்காவினுடைய பிரஜையாக மாறிடலாம், அமெரிக்காவுக்காக நாம் உழைக்கும் போது நமக்காக அமெரிக்கா உழைக்கும் அப்படின்னு சொல்கிறது அவங்களுடைய கருத்தாகலாம் இருந்துச்சு.
அப்படிப்பட்ட H1B விசாவில் கை வைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்காவுக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய ஜோசியத்தை சொன்னாங்க. இப்போது அமெரிக்கா அந்த ஜோசியத்தெல்லாம் கேட்டுட்டு நாங்கள் பாவ மன்னிப்பை கோரிக்கொள்கிறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்திருக்கிறார். வெனிசுலா எல்லா இடமும் வெனிசுலாவினுடைய ஒரு பெரிய தலைப்புச் செய்தி ஒன்று அடிபட்டு கொண்டே இருக்கு. மாதுரோ அவர்கள் வெனிசுலாவுக்கு அடுத்த கட்டத்துக்கான போர் முயற்சி வந்து கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் தயாராகுங்கள், இராணுவ வீரர்கள் தயாராகிருங்க, அமெரிக்கா நம்மளை சுற்றி மேனுவர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிற தகவலை கொடுத்ததாகவும், ஒருவேளை இந்த யுத்தம் நடைபெறலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பட் இந்த யுத்தத்தை யாரால் நிப்பாட்ட முடியும்? இந்த யுத்தம் ஒன்று நடந்துச்சுன்னா அது யாராலையாவது நிப்பாட்டணும், இல்லாட்டி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். வெனிசுலா யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யுத்தத்தை நிப்பாட்டக்கூடிய ஒரே ஒரு மனிதர் தான் இருக்கார், அவர் புட்டின் அவர்கள் மட்டும்தான். ஸோ புட்டின் அவர்கள் வெனிசுலாவினுடைய ஆதரவாளராக மாறி அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். வெனிசுலாவை தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்லி எப்போ புட்டின் அவர்கள் சொல்கிறாரோ அப்போ தான் இந்த யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இந்த யுத்தம் தொடங்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெனிசுலாவில் நிறைய இயற்கை வளங்கள் இருக்குங்க, அதுலேயும் ஆயில் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே வேணாம். அப்போ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா கை வச்சுட்டாண்டோய், அவன் ஒரு பார்வையை பார்த்துட்டாண்டோய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அலர்ட்டு கொடுத்தாலுமே இப்போது வெனிசுலா மாதுரோ அவர்களால் அமெரிக்காவினுடைய அந்த கோப பார்வையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வீரர்கள் பாகிஸ்தானை விட்டு இப்போது வாங்க நம்ம ஊருக்கே போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். காரணம் என்னன்னு கேட்டால் திடீர்னு ஏதோ வெடிக்குதான், நிறைய இடத்துல அப்படி பாம் பிளாஸ்ட் ஆகுதான், எப்பா எங்களாலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். இதனால தான் இந்தியாவினுடைய வீரர்களும் பாகிஸ்தானுக்கு போகிறது கிடையாது. ஏன்னா பாகிஸ்தானுடைய இராணுவத்துக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய நபர்கள், அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள், அங்கே இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள், அங்கே இருக்கக்கூடிய போராட்ட வீரர்கள் எல்லாருமே பெரிய அளவில் யுத்தம் செய்து கொண்டு இருக்கும்போது இராணுவத்துக்கே அங்கே பாதுகாப்பு இல்லை என்றால் இராணுவத்தை நம்பி போகக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் அங்கேருந்து நம்ம கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் இனி நாங்கள் பாகிஸ்தானுக்கே போக மாட்டோம், நம்ம உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நாடு முடிவெடுக்கல. பல நாடுகள் பாகிஸ்தானுக்கு போகாமல் இருப்பதற்கான காரணமும் அதுதான். ஸோ பாகிஸ்தானில் ஜாப் இல்லை, பாகிஸ்தான் அரசாங்கம் இல்லை, பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்துக்கு தான் வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மனநிலைமை. எதிர்க்கட்சிகளாக இருக்க வேண்டிய நபர்கள் எல்லாம் சிறைச்சாலையில் இருக்காங்க, சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையுமே கொன்று குவித்து விட்டார்கள். இதையும் தாண்டி பாகிஸ்தானை யாரால் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கும் பதில் இல்லாமல் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ் காசாவினுடைய ஒரு ஓரத்தில் இருந்துச்சப்பா அப்படிங்கிறத யாராலையாவது நம்ப முடியுதா? அந்த ரிப்போர்ட்டை அமெரிக்கா ஒட்டுமொத்தமாக மறுத்திருக்கிறது. யாருப்பா இப்படி பொருளையெல்லாம் கிளப்பி விடுறது, அப்படிலாம் எங்ககிட்ட அந்த பேஸில் அங்கே இல்லைப்பா, எங்களுடைய மிலிட்ரி பேஸில் அங்கே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அதை நிராகரித்திருக்கிறார்கள். சவுத் சுடானுடைய பிரசிடென்ட் இன்னைக்கு வைஸ் பிரசிடெண்ட்டை அவருடைய கட்சி பதவியிலிருந்து, அவருடைய அரசு பதவியிலிருந்து எல்லாத்திலிருந்தே தூக்கி இருக்கிறார். ஸோ சவுத் சுடானை பொறுத்த வரைக்கும், சுடானை பொறுத்த வரைக்குமே அங்கே பெரிய அளவில் பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அதில் மறுபடியும் அரசியல் பிரச்சனைகளும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுடைய ஃபாரின் மினிஸ்டர் இன்னைக்கு G7 நாடுகளிடையே ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சிருக்கார். ஐயா ரஷ்யாவினுடைய எனர்ஜி செக்டார் மேலே நாங்கள் தாக்குதல் நடத்தினோம், அந்த தாக்குதல் சரியாகத்தான் நடத்தப்பட்டது. ஏன்னா உக்ரைனுடைய எனர்ஜி செக்டார் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினால தான் உக்ரைன் உங்கள் எனர்ஜி செக்டார் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணணும், அப்படி சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்கிற தகவலை கொடுத்து இப்போ G7 நாடுகளை கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு உக்ரைன் தயாராகி வருகிறது. அதற்கான வேலையும் நடந்து வருகிறது. எப்ஸ்டீன் இமெயில்ஸ், இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து ட்ரம்ப் அவர்களை விடுறதா இல்லை. எப்ஸ்டீன் இமெயில்ஸில் ட்ரம்ப் அவர்களுக்கு அந்த பெண்களை பற்றி தெரியும் அப்படிங்கிற வார்த்தை இருந்ததாகவும், ஸோ ட்ரம்ப் அவர்கள் இந்த எப்ஸ்டீன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒட்டுமொத்தமான அந்த பிளேக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. பல பெரும் தலைகள், பல நபர்களுடைய உண்மையான முகமூடி எல்லாத்தையுமே கிழித்தெறிந்தது இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுத் கொரியாவினுடைய பிரீமியர் மற்றும் கத்தாரினுடைய எனர்ஜி மினிஸ்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 2 நாடுகள் சேர்ந்து என்னென்ன அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்கிற டிஸ்கஷனில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பன்றியினுடைய கிட்னியை மனிதர்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் வைக்கக்கூடிய அந்த ட்ரையல் இப்போது அமெரிக்காவில் நடைபெற்று வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது வெற்றி அடையும் பட்சத்தில் நிறைய மனிதர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அப்படின்னும், இதனால் மருத்துவ உலகத்தில் பெரிய ஒரு மாற்றம் நடக்கும் அப்படிங்கிற தகவலும் இப்போது அமெரிக்காவிலிருந்து வெளியாகி இருக்கிறது. இந்தியாவில் நடக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளும் தீவிரவாத செயல்களும் அச்சுறுத்தல்களுக்கும் காரணம் பாகிஸ்தான் மட்டும் கிடையாது, அதற்கு காரணம் துருக்கியும் தான் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்திய ஊடகங்கள் சொல்லியிருந்தார்கள்.
இன்னைக்கு துருக்கி அதை மறுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எதுவும் தெரியாதப்பா, வாயில் விரலை வச்சா எங்களுக்கு கடிக்க கூட தெரியாதப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு பாவமான எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துருக்காங்க. ஜப்பானும் சீனாவும் தைவானை மையப்படுத்தி 2 நாடுகளும் மோதிக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் இன்றும் வெளியாகி இருக்கிறது. பெருநாட்டில் ஒரு பஸ் ஆக்சிடென்ட்ல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 37ஆக உயர்ந்திருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.